2500 கோடி வேணும்னா நீ வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த மூட நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு கூட உங்களுக்கு இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமைனா முடி வெட்டக்கூடாது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை என்று கொண்டு வந்தது அப்படின்றது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். திருப்பி திருப்பி சொன்னா அடுத்தது நீங்க அடுத்த டிவி சீரியல் போறதுக்கு டைம் ஆயிடும். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மகளிரின் முன்னேற்றத்திற்காக அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை என்று கொண்டு வந்தது அப்படின்றது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வீட்டில் ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்களாக இருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் அவர்தான். அதே போல வந்து அவர் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதாவது படிக்க வைக்கணும் பசங்களெல்லாம், குறிப்பாக பெண்களை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு திட்டம் கொண்டு வரார், பெண்களுக்கு திருமண உதவித்தொகை. அவர் கொண்டு வரப்போ என்ன சொல்றாருன்னா, பெண் குழந்தை 8வது வரைக்கும் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் உதவி அப்படின்றது கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அது எதுக்குங்க 8வது வரைக்கும்லாம் சொல்றீங்க, யார் கல்யாணம் பண்ணாலும் கொடுத்துட்டா பெட்டராக இருக்குமே அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த காசுக்காகவாவது அவங்க அப்பா அம்மா வந்து அது 8வது வரைக்குமாவது படிக்க வைப்பாங்க, அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி அவர் வந்து 8வது வரைக்கும் இன்னைக்கு படிக்க வச்சாரோ, இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நீ கல்லூரிக்கு போனால் உனக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றது தான் வந்து புதுமை பெண் திட்டம். எப்படி நம்மளுடைய அடுத்த சமூகத்தை வளர்த்து எடுக்க வேண்டும், நம்மளுடைய அடுத்த தலைமுறையை எப்படி வழி நடத்த வேண்டும், அவர்களை எப்படி ஒரு கல்வியாளர்களாக ஆக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த மூட நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு கூட உங்களுக்கு இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமைனா முடி வெட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமை ஆனால் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்றது. இதை போன்ற மூட நம்பிக்கைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, கல்வி அறிவு உங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த மூட நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மறைந்து போகும். அதற்காகத்தான் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு வந்து இன்று இந்தியாவிலேயே முதல் பொருளாதாரத்தில் முதல் பெரும் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றது வந்ததுக்கு காரணம் இதை போன்ற தலைவர்கள் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் அப்படின்றது. அதே போல வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க, டெல்லியில இருந்து வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் வந்து செயல்படுத்தினால்தான், அதாவது ஹிந்தி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3500 கோடி ரூபாயை கொடுப்போம். அப்போ அந்த சொன்ன காலத்தில் வந்து அது 2500 கோடி. 2500 கோடி வேணும்னா நீ வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், 2500 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தால் கூட நான் அந்த திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், கட்டாய திணிப்பை நான் என்றும் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்ன ஏன் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நமக்கு இங்கே இருக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, பயாலஜி இந்த மாதிரி 5 பாடத்தை படிக்கிறதுக்கே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து இன்னொரு மொழியை கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆவாங்க, மேலே அதுக்கு முன்னாடி படிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வரப்படும் திட்டம் தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது. ஏற்கனவே இந்த படங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்கே வந்து வாத்தியார் கிடையாது. இதில் வந்து இந்த ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னா எத்தனை வாத்தியார், கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 வாத்தியார் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காகன்னு சொல்லி இந்த திட்டத்தை இங்கே திணிக்க பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார், இந்தி திணிப்பை என்றும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இதை போன்று தொடர்ந்து நமது தலைவர் நம்மளுடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. திருப்பி திருப்பி சொன்னால் அடுத்தது நீங்கள் அடுத்த டிவி சீரியல் போகிறதுக்கு டைம் ஆகிடும். பெண்களின் முன்னேற்றம், மாணவர்களின் முன்னேற்றம், கல்வி அறிவு வளர வேண்டும், இதெல்லாம் தான் வந்து கருத்தாக வச்சுக்கிட்டு அவர் பல திட்டங்களை வந்து அவர் வந்து அமல்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்பொழுது வந்து அந்த ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, நாட்டில் வந்து ஏழையாக இருக்கிறவனுக்கு வந்து அவனை கொஞ்சம் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது தான் எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே ஒரு தலையாய கடமையாக இருக்கும். அந்த கடமையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து ஏழ்மை அப்படின்றது வந்து 1.5%. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழ்மை. 1.5%னா 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து வட மாநிலங்கள், ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்தியாவிலேயே மிக பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு இருக்கும். இன்று அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து மொத்தம் 20 கோடி மக்களில் வந்து 20% பேர் வறுமையில் இருக்கிறார்கள். அதாவது 4 கோடி மக்கள் அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இதிலிருந்து வந்து காப்பாற்றுவது தான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுங்களா, எப்படியாவது வந்து இந்த ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இதை எல்லாத்தையும் வந்து நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து மக்களை பிரித்து அதனால் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை, குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களை தொடர்ந்து அவர்கள் வந்து அங்கே வந்து சித்திரவதை பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து மக்கள் எதிர்த்து பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்து இங்கே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் இருக்கலாம். அங்கே இங்கேன்னு ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும், நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. அதையும் ஒழித்தாக வேண்டும். அதை ஒழிப்பதற்கு ஒரு முக்கிய கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஒன்று மட்டும்தான். அந்த கல்வியை நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாணவர்கள் பள்ளியை முடித்து கல்லூரியில் போய் சேர்றது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 52% பேர் போய் கல்லூரிக்கு போகிறாங்க. இப்பொழுது முதல்வர் கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டத்தினால் இப்போ வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் அது ஒரு 75% மாணவர்கள் வந்து காலேஜ் படிப்பு அப்படின்றது போயிருப்பாங்க.